தப்பு செஞ்சாதானே ஜெயில இருக்கணும். என் அம்மா தப்பே செய்யவும் மாட்டாங்க. ஆனா நீங்க தானே அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. ஆமாண்டா, நான் தான் சொன்னேன். எனக்கு அப்ப தெரியலடா. நான் பார்த்ததை மட்டும் நம்பி சொல்லிட்டேன்டா. நீங்க தான் கேப்டன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேப்டன் சொன்னப்பெல்லாம் அம்மா எதுக்காக என்ன உங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொன்னாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும்னு கேட்டு அம்மா கிட்ட அழுதுருக்கவே மாட்டேன். என்னோட அம்மாவை கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டேன். எனக்கு ஜுரமும் வந்திருக்காது. ப்ளீஸ்டா, உன் கோபம் ஆதங்க எல்லாமே புரியுது. எல்லாத்துக்கும் நான் என்ன சமாதானம் சொன்னாலும் ஈடாகாதுடா. இங்க பாரு, ஆனா ஒரே ஒரு தடவை என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மன்னிப்பு குடுறா. நான் என்ன சூழ்நிலையில அப்படி செஞ்சேன்னு உனக்கு புரிய வைக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் குடுறா. ப்ளீஸ்டா. மாட்டேன். நான் உங்க கூட பேசவே மாட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கல. நான் என்ன செய்யணும்டா சொல்லு, நான் செய்யறேன். ஆனா நீ என் கூட பேசணும். சொல்லுடா. அம்மா தப்பு செய்யலன்னு சட்டத்துக்கிட்ட நீங்களே சொல்லணும். அம்மா மறுபடியும் ஜெயிலுக்கு போகவே கூடாது. அவங்க ஏன் கூட தான் இருக்கணும். நீங்க என் அம்மா தப்பு செய்யலன்னு நிரூபிக்கணும். சரிடா, நான் செய்யறேன். உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ சொன்னதை நான் கண்டிப்பா செய்யறேன். நிஜமா? நான் உயிரா நினைக்கிறேன். நான் வாழ்றதுக்கு ஒரே காரணமா இருக்கிற ஓ மேல சத்தியமா சொல்றேன். நான் சொன்னதை செய்யறேன். ஆனா உன்ன நீ என் கூட பேசணும். பேசாம அவாய்ட் பண்ணக்கூடாது. எனக்கு உங்க கூட பேச பிடிக்கல. உன் அம்மு தப்பு செய்யலன்னு நிரூபிக்கணும்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியணும்டா. அத உன் அம்மா கிட்ட கேட்டா சொல்ல மாட்டான். நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காகவாது பேசு ப்ளீஸ். சரி. சரி வா, வீட்டுக்கு போலாம். ஐயோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என் நேரத்துக்கு வந்திருப்பாளே. என்ன ஆச்சு அவளுக்கு? சுடர், அம்மா, ஏண்டா லேட்டு? அம்மா, என்னடா? என்ன தங்கம்? என்னம்மா? என்ன என்னாச்சுடா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? இவர் கூட பேச சொல்லி வம்பு பண்ணாரா? இல்ல அம்மா, யாரோ ஒரு பூச்சாண்டிக்காரன் என்னோட பேக் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போக பார்த்தான். ஆனா இவர் அங்க வந்தாரு. அப்பதான் அவன் பயந்து ஓடிட்டான். நான் மயக்கமாயிட்டேன். இவர் தான் என்ன எழுப்பி எங்க கூட்டிட்டு வந்தாரு. என்ன, யாரோ ஒருத்தன் உன்கிட்ட பேக் பறிக்க பார்த்தானா? அவன் பாக்க எப்படி இருந்தான்? ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் டாக்டர் நர்ஸ் எல்லாம் மாஸ்க் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருந்தான். தண்ணி வேணும்னு கேட்டான். தண்ணி கொடுத்தேன். அப்புறம் பென் வேணும்னு கேட்டான். அதை எடுக்கிறதுக்காக பேக்ல இருந்து எடுக்க போனேன். அப்பதான் பறிக்க பார்த்தேன் அம்மு. இதுக்காக தான் சொல்றது, கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசாத பழகாதன்னு சொல்றது. சொல்றத கேட்டாதானே? என்ன குத்தி காமிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். சுடர் ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளை பத்திரமா கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடு. அது எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ வாடா. ஒரு நிமிஷம். எனக்கு என்னமோ நீயே யாராவது ஆளு செட் பண்ணி சுடர் பேக்கை திருடு வச்சு மறுபடியும் வாங்கி கொடுக்கற மாதிரி பண்ணிருப்பியோன்னு தோணுது. லூசா நீ? நான் எதுக்காக அப்படி எல்லாம் செய்யணும்? ஏன்னா அப்பதானே நீ அவளை நல்லவன்னு நம்ப வச்சு அவ கூட மறுபடியும் பேச முடியும். அடச்சே, உன் கற்பனை எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க பார், என் பொண்ணு கால்ல கூட விழுந்து நான் பேசணும் தான் கெஞ்சுவேன். ஆனா இப்படி எல்லாம் கொடூரமான பிளான் எல்லாம் பண்ணி, அதுவும் எவனோ ஒருத்தனை திருட சொல்லி, செக் அல்பம். எப்படிதான் உனக்கு இப்படி எல்லாம் சிந்திக்க தோணுதோ தெரியல. ரொம்ப நல்லவன் மாதிரி சீன் போடாத. ஆனால் நீ இப்படி கர்ண கொடூரமெல்லாம் யோசிக்காத, சரியா? போய் என் குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடு.
இவ சுடரை விட குழந்தையா இருப்பா போல. எப்படியோ ஒரு வழியா சுடர் நம்ம கிட்ட பேசுவா. ஆனா நாம அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி எப்படியாவது அபியை வெளியே கொண்டு வரணும். அதுக்கான வழியை தேடணும். ம் இந்தாங்க அம்மா. தண்ணி எடுத்து கொடுறா. ம் இந்தாங்க. தூங்கலாமாடா? ம் எனக்கு பயமா இருக்கம்மா. ஏண்டா தங்கம் திடீர்னு இப்படி சொல்ற? அந்த பூச்சாண்டிக்காரன் திரும்ப வந்துருவானா அம்மு? அதெல்லாம் வரமாட்டான்டா. சில கிறுக்கு பிடிச்சவனுங்க இப்படிதான். ரோட்ல நடந்து போறவங்க, சின்னவங்க பெரியவங்கன்னு கூட பார்க்காம பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீ பேச்சே வச்சுக்காத. உன்கிட்ட ஏதாவது கேட்டாலும் கொடுக்காத, சரியா? சரிங்க அம்மு. சரி, நீ படுத்துக்கோ. மழை வர மாதிரி இருக்கு. நான் காய வச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கதவு பூட்டிட்டு வந்து படுக்கிறேன். சரிங்க அம்மு. படுத்துக்கோ. அண்ணா, நீ இன்னும் தூங்கலையா? தியா விஷயத்தை இங்க எல்லார்கிட்டயும் மறைச்ச மாதிரி உனக்குள்ள வேற ஏதாவது மறைச்சு வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லம்மா. பின்ன தூங்குற நேரத்துல நீ தூங்காம இப்படி தனியா நடமாடிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குல்ல. அபி, நான் ஒன்னு கேப்பேன். வழக்கமா நீ சொல்ற பதில் இல்லாம உண்மைய சொல்லணுமா? என்னன்னா பீடிகை பலமா இருக்கு. அது இல்லம்மா, நான் இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். என் மேல பழிய போட்டு நான் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த வெற்றியோட அந்த கூட்டாளி யாருங்கிறதானே உன்னோட கேள்வி? ஆமாம்மா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. எதுக்காக தயங்குற அபி? எவனா இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நம்மள பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இல்லையா, இல்ல சட்டம் இல்லையாமா? நீ தைரியமா சொல்லு. அப்படியெல்லாம் பார்த்தா இந்த உலகத்துல எந்த தப்புமே நடக்காமலா இருக்கு? குற்றவாளிங்க தப்பிக்காமலா இருக்காங்க? என்ன வேணாலும் செஞ்சுட்டு தப்பிக்க கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடியவன் தானா நீ கேக்குற அந்த அரக்கன்? என்னோட சுயநலத்துக்காகவும் என் சப்போர்ட்டுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு காமிச்சுக்கிறதுக்காகவும் உங்க யாரையும் நான் பலியாக்க முடியாதுண்ணா. அந்த அரக்கன் எவ்வளவு கொடூரமானவன்னு நான் கண்கூடா பாத்திருக்கேன். எங்களை பத்தி அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறது சரி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா. உன் புருஷன் அவனோட கூட்டாளி தானே. இவன் எங்களை பத்தி எல்லாம் இன்னும் அவன்கிட்ட சொல்லாமையே இருப்பான்னு நீ நினைக்கிறியா? வெற்றி இது வரைக்கும் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் அது மட்டும் தானா? எனக்கு இவனை புரிஞ்சுக்கவே முடியலம்மா. கல் நெஞ்சுக்காரன். எனக்கு என்னமோ இவன் சுடர் மேல வச்சிருக்க பாசம் கூட உண்மையான்னு நம்ப முடியல. நமக்கு எதிரா ஏதாவது செய்யணும்னு நினைச்சுதான் இப்படி சுடர் சுடர்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இவன மாதிரி ஆளை போய் எப்படிமா நீ நம்பன? அதுதான் நான் செஞ்ச ஒரே தப்பு. உன்கிட்ட எப்படி நல்லவ மாதிரி நடிச்சிருப்பான்னு என்னால இப்ப கணிக்க முடியுது. இவன் பண்றத பாக்க பாக்க எனக்கு வர கோவத்துலதான் நான் தைரியமா ஒரு முடிவு எடுத்திருக்கேனா. முடிவு? என்ன முடிவுமா? பிரபாகரன் சார் கிட்ட என்னோட கேஸ அப்பீல் பண்றதுக்கான முயற்சியை நான் பண்ண சொல்லிட்டேன். கேஸ் மட்டும் ரீஓபன் ஆச்சுன்னா நிறைய உண்மைகள் வெளியில வரும். நான் அந்த அரக்கனை தைரியமா ஃபேஸ் பண்ண தயாராயிட்டேன். நல்ல விஷயம் பண்ண போறம்மா. இப்பதாம்மா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரிண்ணா, ஏதாவது ஒரு ஆதாரம் மட்டும் கிடைச்சதுன்னா இன்னும் கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். கண்டிப்பா கிடைக்கும்மா, கிடைக்கும். நாம பயந்து ஒதுங்க தான் நம்மள சீண்டி பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. நீ தைரியமா கேஸ் நடத்துமா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ ரிலீஸ் ஆகணும் அபி, சீக்கிரமாவே ரிலீஸ் ஆகணும். தப்பு செஞ்சவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். ஆனா நீ எது பண்ணாலும் பார்த்து கவனமா பண்ணுமா. சரிண்ணா, அவனுக்கு தண்டனை கிடைக்கிற அன்னைக்கு உனக்கு அந்த ராட்சசன் யாருன்னு தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. இப்ப போய் நிம்மதியா தூங்குனா போ. டேய், நீ என்ன வீட்டுக்கு போலையா? இல்ல புலி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன?
அம்மு தப்பு செய்யலன்னு சட்டத்துக்கிட்ட நீங்களே சொல்லணும். சரிடா, நான் செய்யறேன். உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ சொன்னதை நான் கண்டிப்பா செய்யறேன். உன் அம்மு தப்பு செய்யலன்னு நிரூபிக்கணும்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியணும்டா. அதை உன் அம்மா கிட்ட கேட்டா சொல்ல மாட்டேன். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காகவாது பேசு ப்ளீஸ். சரி. எப்படியோட கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குன்ற மாதிரி சரியான நேரத்துக்கு நீ அங்க போய் தான் சுடர் உன்கிட்ட பேசியிருக்கா. ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் என்ன, சுடர்கிட்ட சொன்ன மாதிரி இனி அபிய வெளில கொண்டு வர வேலையை முழு மூச்சா பார்க்க வேண்டியதானே? ஆமாம் புலி, கண்டிப்பா அதை செய்யணும். ஆனா இப்ப எனக்கு இருக்க ஒரே யோசனைலாம், ஏன் எவனோ ஒருத்தன் சுடர் பேக்க பறிக்க வரணும்? அதுவும் அவனை பார்க்க பைத்தியக்கார மாதிரிலாம் இல்ல. நல்லா வேஷ்டி சட்டை தான் போட்டிருந்தான். சுடர் மயக்கமாயிட்டான்ற பதட்டத்துல நான் அவனை சரியா கவனிக்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை சுடர் கடத்திட்டு போக பார்த்திருப்பானோ? இல்ல புலி, இதுல வேற ஏதோ இருக்கு. ஏய் புலி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நம்ம ஆளுங்க அந்த மாணிக்கத்தை துரத்திட்டு போய் அவனை மிஸ் பண்ணிட்டாங்கல்ல. நீ கூட அந்த வீடியோ காமிச்சியே. ஆமாண்டா, அவன் எதையோ கோயிலுக்கு வெளியில இருந்த ஸ்கூல் பேக்ல வச்சு நம்ம கூட ஸ்கூல் பசங்களை அங்கங்க நிப்பாட்டி தேடணுமே. நல்லா ஞாபகம் இருக்குடா. ஒருவேளை மாணிக்க வச்சது சுடரோட பேக்ல தானோ? அதை எடுக்கதான் சுடர் பேக்க பறிக்க நினைச்சானோ? கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்ட வெற்றி. மிலன் மித்ரன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சுதான் கருணானன் அப்பப்ப மிரட்டி பணம் வாங்கினானே. அந்த ஆதாரத்தை தான் சுடர் பேக்ல வச்சிருப்பானோ? அப்படின்னா தப்பிச்சு போனது மாணிக்கம் தானா? சுடர் பேக்ல அவன் வச்ச டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அது அவன் தானு கன்ஃபார்ம் ஆயிடும். ஆனா அது அவன் வச்சு பல மாசம் இருக்குமேடா. இன்னுமாடா அது சுடரோட ஸ்கூல் பேக்ல பத்திரமா இருக்க போது? வேற ஏதாவது வேஸ்ட் நினைச்சு தூக்கி போட்டிருந்தாங்கன்னா, இப்படி கண்ணு முன்னாடி இருந்து கோட்டை விட்டமேடா. இல்ல புலி, அவன் மறுபடியும் சுடர் பேக்கை தேடி வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம சுடர் பேக்கை செக் பண்ணணும். இனிமே திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போறப்பதான்டா சுடரே பார்க்க முடியும். முன்ன மாதிரி இருந்தா கூட நாளைக்கு சுடரை பார்க்க போற சாக்குல அப்படியே செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனா அதுக்கு இப்ப வழி இல்லையே. புலி, இப்ப உடனே நம்ம சுடர் பேக்கை செக் பண்ணணும். அப்ப நம்ம நேரா அங்க போய் சுடரோட அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி செக் பண்ணிடுவோம். இல்ல புலி, நம்மள அங்க விடவே மாட்டாங்க. அப்படியே நம்ம சுடர் பேக்கை செக் பண்ணணும்னு சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. அதையும் மீறி நம்ம செக் பண்ணி அப்படி ஒருவேளை உள்ள எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்மளதான் தேவையில்லாம சந்தேகப்படுவாங்க. மாணிக்கம் எதை வச்சு கருணாவை மிரட்டினான்னு நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும். லேட் பண்ணவே கூடாது. அதுக்காக சுடருக்கு உடம்பு முடியாதப்ப திருட்டுத்தனமா அவங்க வீட்டுக்குள்ள போனமே அதே மாதிரி போக சொல்றியா? ஆமா புலி, அப்படிதான் போகணும். என்னடா சொல்ற? ஏய், அப்ப சுடர் தனியா இருந்துச்சுடா. இப்ப அபி கூட எல்லாம் இருக்காங்க, மறந்துட்டியா? வேற வழி இல்ல புலி, ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். சரி வா, போய் வா பாப்போம். போலாம். அம்மு, நான் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதுக்கு கரஸ்பாண்டன்ட் சார் கங்க்ராச்சுலேஷன் சொன்னார் அம்மு. சூப்பர்டா தங்கம், என் செல்லம். நீங்க ஜெயிலுக்கு போகவே மாட்டீங்க, சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடுவீங்க. அடடா, என் செல்ல குட்டி எப்பவுமே சோகமா கேக்குற விஷயத்த இன்னைக்கு கான்பிடென்ட்டா சொல்றாளே. ஆமா அம்மு, நான் எல்லா சாமிக்கிட்டயும் வேண்டிக்கிட்டேன். உன் ஆசை நிறைவேறும்டா. சரி, நீ தூங்கு, லேட் ஆயிடுச்சு. சரியா? எனக்கு கதை சொல்லுங்க, அப்பதான் தூங்குவேன். ஓ அப்படியா? சரி, என்ன கதை சொல்லலாம்? ஒரு ஊர்ல ஒரு பெரிய பூந்தோட்டம் இருந்ததா.
பாத்துறா. சாவி எடுத்துட்டேன். டேய், நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம், ஆனா நான் என் பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். வழிகாட்டுங்க. என்னடா கிடைச்சதா? ஒரு கவர் மட்டும் இருந்தது. நம்ம ஆபீஸ் போயிடலாம், இங்க இருக்க வேணாம். சரியா? வா. என்னாச்சுடா? அதுல என்ன எழுதி இருக்கு? ஏய், எனக்கு சரியா புரியலடா. இதுல என்ன எழுதி இருக்குன்னு சொல்றா. பார்வதிக்கா இறந்தது கத்து குத்து பட்டதுனால இல்லையாண்டா. அவங்க அவங்க விஷம் கலந்து எதையும் சாப்பிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் சொல்லுதுடா. அப்படின்னா அபி கத்தியால குத்திதான் பார்வதி அம்மா இறந்தாங்கன்னு நீ கோர்ட்ல சொன்னது, அந்த டாக்டர் வந்து சாட்சி சொன்னது எல்லாமே தப்பாடா? ஆமாம் புலி, ஆமா புலி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா.